வணக்கம். அது வரைக்கும் அம்மா கிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்ட ஒரு குழந்தை ஒரு வயசை தாண்டினதுக்கப்புறம் சரியாகவே சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டு அம்மா சாப்பாடை தூக்கிக்கிட்டே குழந்தைங்க பின்னாடி ஓடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்? எப்படி ஒரு வயசு தாண்டின குழந்தையை நம்ம சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர், சைனா இந்த மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு வயசை தாண்டிட்டினாலே அந்த வீட்டில் ஃபீடிங் சேர் அப்படின்னு ஒரு சேர் வாங்கி வச்சுருவாங்க. அந்த நாட்டிலலாம் 1.5 வயசு குழந்தைங்களே அந்த சேரில் உட்காந்துட்டு அவங்களே ஸ்பூனை வச்சு சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்ப காலத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. குழந்தைய வளர்ப்பில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஆரம்ப காலத்திலே அதை நம்ம சரியாக ட்ரெயின் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு ஒரு 2 வயசு குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருதுன்னா அந்த குழந்தைக்கு ஆரம்ப காலத்திலே ஒரு வயசுலேயே சரியாக டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குன்னா ஆரம்ப காலத்திலே அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஊரில் சரியாக ட்ரைனிங் கொடுக்காது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த குழந்தைய ஈஸியாக சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வயசை தாண்டின குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கேக், பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், சிப்ஸ் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்துலேயுமே சுகர் அதிகம், சால்ட் அதிகம், ஃபேட் அதிகம், அதே மாதிரி கெமிக்கல்ஸும் கூடவே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கலோரி வேல்யூ ரொம்ப அதிகம், ஆனால் எந்த விதமான ஊட்டச்சத்தும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலோரி வேல்யூ அதிகமாக உள்ள ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு பசி ரொம்ப குறைஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரலாம். இதனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனீமியா அப்படின்னு கூடிய ரத்த சோகை பிரச்சனை வரலாம், மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம், அல்சர் ப்ராப்ளம் வரலாம். 2லேருந்து 5 வயசுக்கு உட்பட குழந்தைங்களாம் அடிக்கடி வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் சொத்தைப்பல் மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத நாம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம், 2 வயசுலேயே கிட்டத்தட்ட 80% மூளை வளர்ச்சி அடைஞ்சிரும். இந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான DHA அப்படின்னு கூடிய காம்பவுண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் அதிகமான அளவில் இருக்குது. அதனால தான் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வயசில் நிறைய வீட்டில் தாய்ப்பால் கொடுக்குறத நிப்பாட்டிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சளி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வர்றது நம்ம தடுக்கலாம். ஸோ 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். சரி, இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியாக சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 6 ரூல்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஃபர்ஸ்ட், லிக்விட் செகண்ட். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை காலையில் எந்திரிச்ச உடனேயே 1 டம்ளர் பசும்பாலை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு குழந்தைக்கு 1 டம்ளர் பசும்பாலை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பசும்பால் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு அப்படைட் அப்படியே குறைஞ்சிரும். காலையில் சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க, நைட் சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு குழந்தை 1 வயசு தாண்டிடுச்சுனாலே முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது திட உணவுப் பொருட்கள் தான். திட உணவுப் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம லிக்விடாக உள்ள உணவுப் பொருளை கொடுக்கணும். அது தாய்ப்பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, திட உணவுப் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பசும்பால் 1 டம்ளர் கொடுக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பசும்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பவுல் நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த பவுலில் தான் நம்ம குழந்தைக்கு எப்போதுமே சாப்பாடு கொடுக்கணும். ஸோ குழந்தைய கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பவுலோ இல்லை பிளேட்டோ வாங்கி கொடுத்து அதில் தான் நம்ம சாப்பாடை கொடுக்கணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3வது முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க கூட அவங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ கண்டிப்பாக உட்காரணும். அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட ஐ டு ஐ கான்டாக்ட் நம்ம வச்சுக்கணும். அவங்கள சாப்பிட சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க அவசரத்தில் குழந்தைய சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லுவோம். குழந்தை சரியாக சாப்பிடாம இருக்கும். உடனே நம்மளே எடுத்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுரும். அதை நம்ம கட்டாயம் பண்ணக்கூடாது. குழந்தை சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, கூடவே இருந்து நம்ம குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் 2லேருந்து 3 மாதத்துக்கு நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். போக போக ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை சாப்பிட பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது நமக்கு பெரிய டைம் சேவிங்காக இருக்கும். இல்லை சார், நான் ஆரம்பத்திலே குழந்தைக்கு ஊட்டி தான் விடுவேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டே தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர ஸ்டார்டிங் டைமில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி ஆரம்பத்தில் குழந்தை அவங்களே சாப்பிடும்போது சாப்பாடை சிந்தி தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம்
இம்மெச்சூராக தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த குழந்தை ஒழுங்காக ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. மாதம் கடக்க தான் நல்ல ஒரு மெச்சூராக ஹோல்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சாப்பாடை நீங்கள் கொடுத்து குழந்தைய சாப்பிட வைக்கும்போது குழந்தை ட்ரெஸ் மேலேயோ இல்லை கீழேயோ சிந்தி தான் சாப்பிடுவாங்க. போக போக தான் நல்ல மெச்சூராக அவங்களே கீழே கொட்டாமல் சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அவங்க கூட இருந்து அவங்கள நம்ம என்கரேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னு ஃபீடிங் சேரோ இல்லை தரையிலேயோ கூட உட்கார வச்சு நம்ம சாப்பிட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள நம்ம சாப்பிட வைக்கணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 4வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபோர்ஸ் தம். அதாவது குழந்தைக்கு பசி இருக்காது, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ஸோ பசி இருந்திருக்காது. அந்த டயத்தில் போய் குழந்தைய நீ கட்டாயமாக சாப்பிடணும், நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சாப்பாடு மேலே குழந்தைக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிரும். நம்ம ஊரில் நிறைய அம்மாக்கள்லாம் பார்த்துருப்போம், குழந்தை வேணாம் அழுதுட்டு ஓடும். இவங்க நினச்சிவாங்கன்னா பிடிச்சி வாய்க்கில் திணிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது போக போக என்ன ஆகும்னா இது குழந்தைக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் உருவாகும். அடுத்த டைம் குழந்தைக்கு சாப்பாடுனாலே ஒரு வெறுப்பு உண்டாயிரும், சாப்பாடு சுத்தமாக சாப்பிடாமல் போயிடும். ஸோ சாப்பாடு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லையா, விட்டுருங்க, அந்த சாப்பாடை க்ளோஸ் பண்ணி வைங்க. திருப்பி ஒரு 1/2 hour to 1 hour குழந்தை கண்டிப்பாக பசின்னு வரதான் போகுது. அப்போ நீங்கள் அந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா குழந்தை சாப்பிடுவாங்க. ஸோ எப்போதுமே அவங்களை கண்டிப்பாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 5th ரூல், ரொம்ப முக்கியமான ரூல், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபோனை வச்சு அதில் ஒரு ரைம்ஸை போட்டு விட்டுருவாங்க, இல்லை டிவியை போட்டு விட்டுருவாங்க, இல்லை குழந்தைங்களை ஏதாவது ஒரு விளையாட வச்சுட்டு குழந்தை வாயிலேருந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணும். அந்த டைமில் குழந்தை கூட உட்காந்து குழந்தையோட முழு கவனமும் அந்த சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 6வது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஸ்வீட்ஸ், பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு பசி சரியாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 6 ரூல்ஸையுமே நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தைக்கு 1 இயர்லேருந்தே நம்ம இந்த மாதிரி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா 1.5 வயசுலேருந்து குழந்தைங்க அவங்களே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அவங்களே உட்காந்து க்ளீனாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், 1 இயர் தாண்டின குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 1 இயர் தாண்டின குழந்தைங்களுக்கு ஃபேமிலி பாட் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே சாப்பாடை குழந்தைங்க கொடுத்தாலே போதுமானது. ஸோ நம்ம சாப்பிட்றதே நிறைய ஊரில் தப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், சாப்பிட்றதுக்கு பேலன்ஸ்டு டயட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா தட்டில் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாதத்தை மட்டும் சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவாங்க, குழந்தை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. தட்டை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு சாப்பிட ஃபீல் வராது. ஸோ பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும். பிளேட் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா எப்படி, அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஃப்ரூட்ஸ் எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பழங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, வெண்டைக்காய், இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய நார்மல் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இட்லி, தோசை கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து பயிறு, சுண்டல், முட்டை, சிக்கன், ஃபிஷ் ஏதாவது ஒன்று நம்ம தட்டில் வைக்கணும். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பசும்பாலோ நம்ம காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை கொடுத்துக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஒரே மாதிரி ஃபுட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம டெய்லி வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி கண்டிப்பாக ஒரு முட்டை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். 2 கப் மில்க் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம 1 இயர்லேருந்து ஃபாலோ பண்ணாலே குழந்தைங்களை ஈஸியாக சாப்பிட வைக்கலாம். நன்றி.